வெல்கம் டு ஜீனியஸ் பார்க் ஐஏஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா யூனிட் 9ல் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் growth பார்ட் 1, தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அதன் தாக்கம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டென்ட் பார்க்கலாம். என்னென்ன டாப்பிக்கில் நான் இந்த கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓவர்வியூ, ரெண்டாவது ஜியாகிரஃபி, மூணாவது பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, நாலாவது ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, அஞ்சாவது கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு, ஆறாவது நேச்சுரல் வெஜிடேஷன், ஏழாவது டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபஸ்ட்டு ஓவர்வியூ பார்க்கலாம். ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா கிங்ஸால் வந்து ஆக்குபை பண்ணப்பட்டது. யாரும் வந்து மேஜரான கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேரா, சோழா, பாண்டியா. தமிழ்நாடுன்றதோட சவுத் இந்தியான்னு சொல்லணும். ஓகேவா? சேரா, சோழா, பாண்டியா, அதியமான் அண்ட் பாரி, கலப்பிரரும் வந்து ஒரு ஃபேமஸான ரூலர்ஸ் தான். பட் அவங்கள பற்றின சோர்ஸஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஓகேவா? கிங்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பரருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக ரூல் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான். ஓகேவா? பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மேஜராக இந்தியாவை வந்து ஒரு 3 ஸ்டேட்டாக பிரிச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மெட்ராஸ், பாம்பே அண்டு கல்கட்டா. மெட்ராஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இப்போ இருக்கிற ரீஜியன் என்னென்னலாம் கவர் ஆகிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா வரைக்குமே மெட்ராஸ் ஸ்டேட்டாக தான் கவர் ஆகிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். செப்பரேட்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 30 டிஸ்ட்ரிக்ஸ் இன் மெட்ராஸ் ஸ்டேட். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டை வந்து 13 டிஸ்ட்ரிக்டாக வந்து பிரித்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜனவரி 14, 1969, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎன் அண்ணாதுரை வந்து மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுன்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்டோடைய ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா க்ளோரியோசா லில்லி. ஸ்டேட் ட்ரீ பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ. இதெல்லாம் ஈஸியாக கொஷின் கேட்கணும்னு இருந்தால் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் தரங்கம்பாடி. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் புக்ஸில் இருக்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜியாகிரஃபி பார்க்கலாம். ஜியாகிரஃபி வழி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட். சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, சவுத்தில் இருக்கிறனால சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 நார்த் டு 13 டிகிரி 35 நார்த் லேட்டிடியூட். லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 76 டிகிரி 18 ஈஸ்ட் டு 80 டிகிரி 20 ஈஸ்ட் லாங்கிடியூட். ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து நம்ம வந்து 11th பிளேஸில் இருக்கோம் இந்தியாவிலே. அப்புறம் 4% இன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம தமிழ்நாடு மட்டுமே 4% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜியாகிரஃபியில் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பவுண்டரிஸ் அண்ட் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் கேரளா ஸ்டேட் இருக்குது, சவுத்தில் இந்தியன் ஓஷன் இருக்குது, நார்த்தில் ஆந்திர பிரதேஷ் இருக்குது, நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குது. நம்மளது வந்து 3rd லாங்கஸ்ட்டு கோஸ்ட் லைன் ஆஃப்டர் குஜராத் அண்டு ஆந்திர பிரதேஷ். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர். இதை விட எந்த பிளேஸுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் அண்டு ஆந்திர பிரதேஷ். ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இயற்பியலை பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹில்லி ரீஜியன். ஹில்லி ரீஜியனில் வந்து மெயினாக வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்புறம் பிளாட்டியூஸ் வந்து பீடபூமின்னு சொல்லுவாங்க. பிளெயின்ஸ் அது சமவெளி. அப்புறம் கோஸ்ட் லைன் கடற்கரையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்க்கலாம். மேஜராக வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வெஸ்டர்ன் காட்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். இங்கே வந்து இருக்கிறதுலாம் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம தமிழ்நாடு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் எந்த இடத்துலேருந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் வெஸ்டர்ன் காட்ஸ் தமிழ்நாட்டில் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? நீலகிரிலேருந்து கனெக்ட் ஆகி நமக்கு சதனாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் என்டர் த்ரூ நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸ். எவ்வளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 மீட்டர் வரைக்கும் இருக்குன்றாங்க. வெஸ்டர்ன் காட்ஸோடைய மவுண்டைன் பீக் என்னன்னு கேட்பாங்க. தொட்டபெட்டா அண்டு முகூர்த்தி. ஓகேவா? நீலகிரி அங்கே வந்து
ஊட்டி தான் வந்து குயின் ஆஃப் ஹில்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட் அட் தி நீல்கிரியில் தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் நீல்கிரி அண்டு ஆனைமலை ஹில்ஸ் ஆஃப் ஷூட் ரன்ஸ் இன் தி ஈஸ்ட் பழனி ஹில்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, இதோடைய ஹாஃப் ஷூட்டில் தான் வந்து பழனி ஹில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது ஃபுல்லாகவே ஒரே டைரெக்ஷனில் இருக்கா, இந்த ஹில்ஸ் மட்டும் பாருங்கள் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, அதுதான் வந்து ஆஃப் ஷூட் ஆஃப் பழனி ஹில்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அதர் ரேஞ்சஸ் இன் பழனி ஹில்ஸ் ஆர் வருஷநாடு அண்டு ஆண்டிப்பட்டி. பழனி ஹில்ஸில் வந்து 2 ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வருஷநாடு, இன்னொன்று ஆண்டிப்பட்டி. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேப் ஆஃப் 25 கிலோமீட்டர் அட் பால்காட். அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு தொடர்ச்சி மலை தான், பட் அதுலேயும் வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது 25 கிலோமீட்டர் பரப்பளவில். அந்த ஏரியா வந்து நம்ம பால்காட்னு சொல்கிறோம். ஓகேவா. இந்த ஏரியா தான், இந்த ஏரியா பாருங்கள் கண்டினியூஷன் இல்லை, அந்த இடம் தான் வந்து பால்காட் ரேஞ்ச். பழனி ரேஞ்ச் வந்து 2ஆக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், இது வந்து வருஷநாடு. இது வந்து வருஷநாடு, இது வந்து ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். சதன் ஆஃப் பால்காட் ஹில்ஸ் ஆர் ஆண்டிப்பட்டி ஏலைமலை அகத்தியமலை. ஓகேவா. பால்காட் ஹில்ஸோடைய சதன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி பார்த்தோம், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியமலை இருக்கும். கம்பம் வேலி பிட்வீன் தி தக்கடி வருஷநாடு அண்ட் கொடைக்கானல் ஹில்ஸ், இதை தான் வந்து கிரீன் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. கேப் பிட்வீன் வருஷநாடு அண்ட் அகஸ்தியமலை இஸ் கால்டு செங்கோட்டை பாஸ். அதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து கம்பன் வேலி. இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த யூ மாரி ஒரு கேப் இருக்கிறதா வந்து கம்பன் வேலி. இந்த கம்பன் வேலி எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கொடைக்கானல் ஹில்ஸ், பழனி இங்கே, கீழே வந்து இங்கே இருக்கிறது வந்து கொடைக்கானல் ஹில்ஸ், இங்கே வந்து தேக்கடி, இங்கே வந்து இருக்கிறது வந்து வருஷநாடு. இந்த வருஷநாடுக்கும் அகஸ்தியமலை இங்கே இருக்குது. இதோடைய பாஸ் தான் வந்து செங்கோட்டை பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டயக்ராமிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கிரீன் வேலி ஆஃப் தமிழ்நாடு என்னன்னு கேட்கலாம். அது வந்து கம்பம் வேலி. நெக்ஸ்ட் வந்து ஆத்தூர் பாஸ் இன் சவுத் அண்ட் செங்கம் பாஸ் இன் த நார்த். த தமிழ்நாடு ஹில்ஸ் செப்பரேட்டிங் தி பிளாட்டியூஸ் அண்ட் பிளைன்ஸ். எது வந்து செப்பரேட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஆத்தூர் பாஸ் இன் சவுத், செங்கம் பாஸ் இன் நார்த். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்க்கலாம். எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் ஒரு கண்டினியூஸ்னு பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ். இது வந்து டிசெக்டட் ஆஸ் ஐசோலேட்டட் ஹில்ஸ் நார்த் ஈஸ்ட் அண்டு சவுத் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட்லையும் சவுத் வெஸ்ட்லையும் ஐசோலேட்டட் ஹில்ஸ்னால் தனித்தனியாக வந்து பிரிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1100 அண்டு 1600 மீட்டர்ஸ் வரைக்கும்ன்றாங்க. தீஸ் ஹில்லாக்ஸ் ஆர் கால்ட் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ். இதுக்கு வந்து வேறு பேர்கள் இருக்குது இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு. ஏன்னா வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால இது தனித்தனி பேர் இருக்குது. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பேர். வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்து பேர் வந்து ஜவாடி ஹில்ஸ் அண்டு ஏலகிரி ஹில்ஸ். சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வந்து ஷெர்வராயன். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கல்வராயன். பச்சைமலை வந்து திருச்சிராப்பள்ளி. கொல்லி ஹில்ஸ் நாமக்கல். சித்தேரி ஹில்ஸ் தருமபுரி அண்டு சேலம். ஜிஞ்சி ஹில்ஸ் விழுப்புரம். எந்த ஹில்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கேட்கலாம். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாட்டியூஸ். ஓகேவா. பிளாட்டியூஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட் எடுத்து நீல்கிரி பிளாட்டியூ. எந்த பிளாட்டியூவில் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி பிளாட்டியூவில். இது வந்து இட் ஸ்லோப்ஸ் ஜென்ட்லி டுவர்ட்ஸ். இது வந்து கோயம்புத்தூர் வழியாக வந்து ஸ்லோப் ஆகுது, தொடர்ச்சி ஆகுது, சாய்வெலாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் நீல்கிரி அண்டு தருமபுரி பிளாட்டியூ. இட் மெர்ஜஸ் வித் மைசூர் பிளாட்டியூ. எங்கே வந்து மெர்ஜ் ஆகுது, கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பிளாட்டியூவில் வந்து கனெக்ட் ஆகுது. பட் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிளாட்டியூ கேன் பி குரூப் இன்ட்டு மதுரை அண்டு கோயம்புத்தூர் பிளாட்டியூ. ஐசோலேட்டட் ஹில்ஸ் ஆர் சீன் சென்னுமலை இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஐசோலேட்டட் ஹில்ஸும் வந்து நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க பிளாட்டியூஸ் வந்து. இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து இட் மெர்ஜஸ் வித் எந்த பிளாட்டியூன்னு கேட்கலாம், மைசூர் பிளாட்டியூ. இது வரைக்கும் பார்த்தது வந்து பிளாட்டியூஸ் பார்த்தோம், ஹில்லி ரீஜியன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளைன்ஸ், சமவெளி பார்க்க போகிறோம். சமவெளியில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கோஸ்டல் பிளைன்ஸாக பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து ரிவர் பிளைன்ஸாக பிரிக்கிறாங்க. கடலோர சமவெளி, நதி சமவெளி. கோஸ்டல் பிளைன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் புலிகாட் லேக் இன் நார்த் டு கன்னியாகுமரி இன் சவுத். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுலேருந்து எது வரைக்கும் கேட்பாங்க. கோஸ்டல் ரீஜியனாக கடற்கரை. ஓகேவா. அந்த கடற்கரை தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துலேருந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தில் வந்து புலிகாட் லேக், சவுத்தில் வந்து கன்னியாகுமரி. ஓகேவா. எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஹைட் வந்து
50 மீட்டர். நோட்டபிள் பீச்சஸ், நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பீச்சஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரினா அண்டு ராமேஸ்வரம் பீச்சஸ். வேறு என்ன? ஓகே, மெரினா பீச்சஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃபேக்டாக சொல்லணும்னா அது வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இந்த வேர்ல்டுலே வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பீச். இட் எக்ஸ்டெண்ட் அப் டு 13 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருக்குன்றாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் தான். ராமேஸ்வரம் பீச் அது என்ன ஃபேமஸ்? ராமேஸ்வரம் பீச் எது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கோஸ்டல் ஃபியூச்சர்ஸ். கோஸ்டல் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு நல்லா இருக்குன்றாங்க. சி வேவ்ஸ் ரைஸ் அப் டு 3 மீட்டர், ஸோ இட் லுக்ஸ் லைக் ஏ பிக் ரிவர். அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பீச்சில் வந்து அதிகமான அலைகள், அந்த மேலே எழும்புற அலை வந்து மேலே எழும்புதில் அது வந்து அதிகமாக இருக்காது. ரொம்ப ஒரு 3 மீட்டர் வரைக்கும் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர் போல தான் அது வந்து நமக்கு தெரியுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோழமண்டலம் பிளைன்ஸ் வந்து திருவள்ளூர், கடலூர், காஞ்சிபுரத்தில் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர் பிளைன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்தோம், ரிவர் பிளைன்ஸ் பார்க்குறோம். ரிவர் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ். மேஜர் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலார், செய்யார், பெண்ணார், வெள்ளாரின் நார்த், இதெல்லாம் நார்த் ரிவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து காவேரி அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் சென்ட்ரல் ரீஜியன், வைகை, வைப்பார் அண்டு தாமிரபரணி இன் சவுத், நார்த்து சவுத். ஓகேவா, இதில் கொடுத்துட்டு வந்து எந்த ரிவர் பேராக கொடுத்துட்டு இது நார்த்தா சவுத்தான்னு கேட்கலாம். அதனால் தெளிவாருங்க. நார்த் ரிவர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க, சவுத் ரிவர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, நார்த்தன் ரிவர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரணியர், கொரட்டலையார், பாலார், செய்யார், கெடிலம், மணிமுத்தூர், தென்பண்ணார். ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பாலார் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யார் அண்டு அகரம். மெயின் ரிவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து காவேரி. காவேரி வந்து பார்த்தோன்னா கொடகு டிஸ்ட்ரிக்டின் கர்நாடகாவில் வந்து நமக்கு வந்து அது வந்து ஆரிஜின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரைன்ஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து தண்ணி வந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட் வந்து காவேரி, கொள்ளிடம் அண்டு வெள்ளார் ட்ரெயின் சென்ட்ரல் பார்ட். காவேரி, கொள்ளிடம் அண்டு வெள்ளார் வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு வந்து ட்ரெயின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த ஹெட் ஆஃப் த காவேரி டெல்டா இஸ் இன் ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம். த ஹெட் ஆஃப் த காவேரி டெல்டா இன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த காவேரி டெல்டா இன் எங்கன்னு கேட்பாங்க, ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம். நெக்ஸ்ட் கொள்ளிடம் பிரான்ச்சஸ் வந்து காவேரியிலேருந்து எந்த இடத்துல பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் அணைக்கட், கல்லணைன்னு சொல்கிறாங்கல்ல அங்கேருந்து. காவேரி டெல்டா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம், மன்னியார், வெண்ணார், வெட்டார், அரசாளார், நட்டார், முடிகொண்டன், குடமுருத்தி அண்டு வீர சோழனார். இது வந்து அலுவியல் பிளைனின் குவாட்ராங்கிள் ஷேப், எந்த ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்லாம் அலுவியல் பிளைனில் வந்து குவாட்ராங்கிள் ஷேப்பாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காவேரி அலாங் வித் இஸ் ட்ரிபியூட்டரிஸ் பவானி, நொய்யல், மோயார் அண்டு அமராவதி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் கெனால் இரிகேஷன். நீர் பாசனத்துக்கு காவேரி அதோடைய ட்ரிபியூட்டரிஸ், அது மட்டும் இல்லாமல் பவானி, நொய்யல், மோயார் அண்ட் அமராவதிலாம் வந்து நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப் தமிழ்நாடு ரிவர்ஸ் ஆர் வைகை, வைப்பார், தாமிரபரணி, குண்டார், சிட்டார் அண்டு கொதையார். சவுத் ஆஃப் த தமிழ்நாடு ரிவர்ஸ் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகை, வைப்பார், தாமிரபரணி, குண்டார், சித்தார் அண்டு கொதையார். மோஸ்ட் ஆஃப் த சாயில்ஸ் ஆர் அலுவியல் ஃபார்ம்டு பை திஸ் ரிவர் ஃபாலோயிங் ஈஸ்ட். இந்த ரிவர்ஸால் வந்து அந்த இடத்துல இருக்கிற மண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயிலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் தி சுருளியர் ரிவர் தட் ட்ரைன்ஸ் த பார்ட் ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்ட். மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ரிவர் வந்து ட்ரைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க சவுத் வெஸ்ட் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு. எந்த ரிவர்னு பார்த்தீங்கன்னா சுருளியார் ரிவர். நெக்ஸ்ட்டு கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்க்கலாம். காலநிலை நிர்ணயம். ஒரு கிளைமேட் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிட்டர்மைன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோகிராஃபி, அந்த இடத்துடைய புவியியல் சார்ந்த அமைப்புலாம் வந்து டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நியர்னஸ் ஆஃப் சி, பக்கத்தில் வந்து கடல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், எந்த இடத்துல வந்து நம்ம பூமியோட அந்த லேட்டிடியூட், லாங்கிடியூட் அதோடைய புவியியல் இருப்பிடத்தையும் வச்சு நம்ம வந்து கிளைமேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலாம் சொல்கிறேன். கிளைமேட்டுன்றது ஒரு லாங் டூரேஷனில் வச்சு சொல்கிறது கிளைமேட். வெதர்ன்றது பர்டிகுலராக டெய்லி நம்ம சொல்கிறது வந்து வெதர். ஓகேவா, தமிழ்நாடு வந்து எந்த ரீஜியனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட் தான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு லைஸ் இன் த ட்ராபிக்கல் ரீஜியன். த லோக்கல் வெதர் கண்டிஷன் சச் அஸ் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, கிளவுட்ஸ் அண்ட் விண்ட் டைரக்ஷன் ஆல்சோ கோஸ்டல் அண்டு இன்டீரியர் லேண்ட் ரீஜியன். ஓகேவா, இது
ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோ. எந்த ரீஜனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எந்த பீரியடில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி. மோஸ்ட்டாக வந்து மார்ச் டு ஜூன் வந்து அக்னி நட்சத்திரம் அந்த பீரியட் சொல்கிறாங்க. நம்ம மோஸ்ட்டாக வந்து மே அந்த பீரியட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த பீரியடில் வந்து டெம்பரேச்சர் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் டு ஃபஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். அது வந்து ரீட்ரியேட்டிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்கிறோம். ஓகேவா? எந்த பீரியட் வந்து எந்த மந்த் வந்து ஹாட்டஸ்ட் மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமான ஒரு மாதம்னு பார்த்தீங்கன்னா மே. கோல்டஸ்ட் குளிரான ஒரு மாதம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி. 68% ஆஃப் ஹியூமினிட்டி இன் சம்மர் மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமினிட்டி ஈரப்பதம் வந்து 68% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 82% இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரெய்னி சீசன் இருக்குது. ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், இன்னொன்று வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஃபஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்க்கலாம். எந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ஜூன் அண்டு செப்டம்பர். மோஸ்ட்டாக வந்து 70% ஆஃப் நீலகிரி, கன்னியாகுமரி, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர், தருமபுரி அண்ட் சேலமில் வந்து இங்கே இருந்தெல்லாம் ரெயின்ஃபால்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 150 வெஸ்டர்ன் காட்ஸ் தமிழ்நாடு வெஸ்டர்ன் தமிழ்நாடு அண்டு அதர் ரெயின் ஷேடோஸ். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ரெயின்ஃபால் வந்து எந்த டைரக்ஷனில் போக போக குறையும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட்டில் அதிகமாக இருக்கும், ஈஸ்ட்டில் போக போக கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் மெயின் மான்சூன் நமக்கு. அது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்டு டிசம்பர். ஹை ரெயின்ஃபால் இந்த கோஸ்டல் அண்டு இன்டீரியர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோடைய இன்டீரியர் பார்ட் உள்ளே இருக்கிற உள் பகுதியும் கடலோர பகுதியில் தான் அதிகமாக மழை இருக்கும் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில். டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஈஸ்ட் டு வெஸ்ட். எந்த இடத்துலேருந்து கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் அதிகமாகும், வெஸ்ட்டில் போக போக மழை வந்து கம்மியாகிட்டே இருக்கும். மேஜராக வந்து சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர் அண்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்ஸ் எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்னு பார்த்தீங்கன்னா 150 to 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து அப்சர்வ் ஆகும்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி அண்ட் சேலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 to 150 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால் வந்து மந்த் ஆஃப் நவம்பரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இது மேஜராக வருதுன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்காலில் வந்து அந்த குறைந்த காற்றழுத்தம்னு சொல்கிறாங்களே அது வந்து ஏற்படுறதுனால சைக்ளோனிக் ரெயின்ஃபால் நமக்கு வந்து வருது. ஓகேவா? எவ்வளோ % ஆஃப் ரெயின்ஃபால் வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து தமிழ்நாட்டுக்கு 22% கிடைக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூனில் 57% தான் அதிகம். ஓகே, நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் அதிகம். எந்த இதில் அதிகம்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபாலில் பார்த்தீங்கன்னா 21% கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து வெரி லோ ரெயின்ஃபால். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். வெரி லோ ரெயின்ஃபால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்டு திருப்பூர். வெரி ஹை ரெயின்ஃபால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், கடலூர், சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், திருவாரூர், நீலகிரி அண்டு நாகப்பட்டினம். நெக்ஸ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்கலாம். நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து இயற்கையாக வளர்கிற தாவரங்கள் தான் நேச்சுரல் வெஜிடேஷன். நம்ம மேனோட இன்டர்பிரேஷன் இருக்காது. அதாவது ஹியூமனுடைய இன்டர்பிரேஷன் நாம் வந்து இன்டர்பிரேட் பண்ணாமல் தானாக வளருது இல்லையா, அதுதான் வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகேவா? அதான் கொடுத்துருக்கோம். க்ரோஸ் நேச்சுரல் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அக்கார்டிங் டு நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 33%. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து அதோடைய லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, 100% ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியாவில் 33% வந்து ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு பாலிசி இருக்குது, நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17% தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு 100% ஆஃப் ஏரியாவில் வெறும் 17% தான் ஃபாரஸ்ட் இருக்குது. பட் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசியில் பார்த்தீங்கன்னா 33% வரைக்கும் இருக்கணும், அந்த வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நீலகிரி, தேனி, தருமபுரி, கன்னியாகுமரியில் தான் வந்து அதிகமான ஃபாரஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெவி ரெயின்ஃபால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஜவாதி ஹில்ஸில் வந்து ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸும் சாண்டல்வுட்டும் வந்து அதிகமாக அங்கே வளருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு சீரற்ற நிலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் வந்து தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி இன் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் ஜவாதி குரூப் ஹில்ஸ் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில். ஆஃப் ஆஃப் த லேண்ட் இன் ஃபாரஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில். அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து 1 to 5% தான் இருக்குது. தஞ்சாவூர் வந்து லெஸ் தென் 1% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் சாண்டல்வுட் பிளான்டேஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நமக்கான பிளான்டேஷன் வந்து எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் சொல்லுவாங்க, சாண்டல்வுட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வுட் வந்து எந்த இடத்துல அதிகம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரி அண்டு கன்னியாகுமரி.
மோஸ்ட்டாக எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ன்றது இல்லை, என்னென்ன எக்கனாமிக்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ஃபார் ஃபியூவல். சில ட்ரீஸ் வந்து ஃபியூவலுக்கு யூஸ் ஆகுது. அந்த ட்ரீஸ்லாம் எங்கே மோஸ்ட்டாக வந்து இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ரப்பர் பிளான்டேஷன் கன்னியாகுமரி, இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரப்பர் பிளான்டேஷன் வந்து கன்னியாகுமரி. கேம்ஃபர் அண்ட் யூக்கலிப்டஸ் இன் நீல்கிரி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த பிளான்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக க்ரோ ஆகுதுன்னு கேட்டால் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீஸ் ஃபார் மேட்ச் ஸ்டிக் இன் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு பார்ட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்டு விருதுநகர். அதாவது வத்திக்குச்சி அந்த ஸ்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரம்லாம் வந்து எந்த இடத்துல விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்டு விருதுநகர். நெக்ஸ்ட் வந்து பீப்பிள், ப்ளூ ஆப்பிள்ஸ், ஜாக் ஃப்ரூட்ஸ் அண்டு கூஸ்பெரிஸ் வந்து ஆல் ஓவர் த ஸ்டேட்லேயும் மோஸ்ட்டாக காமனாக விளையிறது வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். மேஜராக எல்லா இடத்துலையுமே வந்து 5 மேஜர் டைப்ஸ் தான். பட் தமிழ்நாட்டிலையும் அதே 5 மேஜர் டைப்ஸ் தான் இருக்குது. ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், த்ரோனி ஸ்hrub ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், ஹில் ஃபாரஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, அந்த இடத்துல ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். எவ்வளோ சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலே கூட இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல வந்து ஷெட் தர் லீஃப் இன் பர்டிகுலர் சீசன்லாம் கிடையாது. இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இலை உதிர் காலத்துக்கு பர்டிகுலர் சீசன்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே அங்கே பச்சை பசேன்னு இருக்கும். ஓகேவா, 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ் ஆஃப் நீலகிரி, ஆனைமலை ஹில்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மோஸ்ட்டாக என்னென்ன ட்ரீலாம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான ஒரு ட்ரீஸ் அது போல தான் இருக்கும். என்னென்ன ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் லைக் எபோனி, டீக், ரோஸ்வுட், அயன்வுட். எவ்வளோ சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும்னு பார்த்தீங்கன்னா 60. வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்க்குறோம். ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் ரெயின்ஃபால் வந்து 100 to 200 சென்டிமீட்டர். எந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஷெட் தர் லீஃப், இது வந்து இலையுதிர் காலம் அந்த இடத்துல இருக்கும் ட்ரை சீசனில். ஏன் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் வந்து லூஸ் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து குறையக்கூடாதுன்றதுக்காக அதில் இருக்கிற இலையெல்லாம் வந்து பர்டிகுலர் சீசனில் வந்து அது இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அங்கே என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்டு டால் ட்ரீஸ் இருக்கும். மேஜராக வந்து ரொம்ப டால் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன். பட் இங்கே வந்து ஷார்ட் அண்ட் டால் ட்ரீஸும் இருக்கும், ஹார்ட் அண்டு சாஃப்ட் ட்ரீஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேஜராக வந்து சாண்டல்வுட், டீக், பேம்பு அண்டு பேடாக். நெக்ஸ்ட் வந்து த்ரானி ஷர்ப் ஃபாரஸ்ட். இது வந்து லாங் ட்ரை பீரியட் ஏரியாஸ், அதாவது ரொம்ப வறண்டு போன காலப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இது வந்து மோஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வறண்ட பகுதினாலே அங்கே வந்து லோ ரெயின்ஃபால் ஏரியாஸாக மழை வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ வைட்லி ஸ்கேட்டர்ட் ட்ரீஸ் அண்டு புஷ்ஷஸ், அதாவது ரொம்ப கம்மியான மரம் தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய புதர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜியனில் வந்து ஹைலி அடாப்டிவ் டு ட்ரை கண்டிஷன்ஸ் வித் டீப் ரூட்ஸ், திக் ஸ்டெம்ஸ் அண்டு ஃப்ளெஷி ரீஃப்ஸ். ட்ரை கண்டிஷன் அதிகமாக ரெயின்ஃபால் இல்லாததுனால இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ்லாம் ஏன்னா அதிகமாக சப்போஸ் சர்டைன் பீரியடில் வந்து ரெயின் இருந்துச்சுன்னா அந்த பீரியடில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கும். ஹை சாலினிட்டி, உப்புத்தன்மை வந்து அந்த வாட்டர் அதிகமாக இருக்கும். க்ரோஸ் அலாங் வித் ஹிஸ்டேரியஸ் அண்டு பேக் வாட்டரில் வந்து அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பிச்சாவரம் வந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. கோடிக்கரை வந்து 17 கிலோமீட்டர் அண்டு வேதாரண்யம். லார்ஜஸ்ட் ஸ்வாம் ஃபாரஸ்ட் வந்து பிச்சாவரம்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஸ்டின் கேட்கலாம். லார்ஜஸ்ட் ஸ்வாம் ஃபாரஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் எதுன்னு கேட்டால் பிச்சாவரம். நெக்ஸ்ட் வந்து திக்கி உட்டட் ஐலாண்ட் ஆஃப் மேங்க்ரூவ்னு சொல்கிறாங்க. ஆல்சோ கண்டைன் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ட்ரீஸ் அண்டு ஷப்ஸ். ஓகேவா, ரைசோஃபோரா. நெக்ஸ்ட் வந்து ஹில் ஃபாரஸ்ட். ஹில் ஃபாரஸ்ட் வந்து ஹில்ஸில் வந்து எந்த இடத்துல அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாரஸ்ட் டெவலப் ஆகும். அதுதான் வந்து ஹில் ஃபாரஸ்ட். ஹில் ஃபாரஸ்ட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ளோராஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாவரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், ஷர்ப்ஸ், கிளிம்பர்ஸ், கிரிப்பிட்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டில் வந்து மேஜர் அண்டு மைனர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேஜர் ப்ராடக்ட் வந்து டிம்பர் அண்டு ஃபியூவல், வுட். யூசஸ் ஆஃப் டிம்பர் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேக்கிங் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ், போட் பில்டிங், பிளைவுட், ஹார்ட்வுட், மேட்சஸ், பல்ப், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பேக்கிங் பாக்ஸஸ், வுடன் டாய்ஸ், பென்சில்ஸ், வுட் கார்விங். நெக்ஸ்ட் மைனர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேம்பூ, கேன்ஸ், லீவ்ஸ், கிராசஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ், ரெசின்ஸ், கம்ஸ், டேனிங் மெட்டீரியல்ஸ், ஸ்பைசஸ், டைஸ், பீஸ்வாக்ஸ், ஹனி, டர்பன்டைன் அண்டு லேக். இதெல்லாம் சும்மா ஒரு இதுதான் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான், அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ்ட் இன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். எங்கே வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிசை தொழிலில் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. சம் செல்ஸ் ஆஃப் வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஜீனியஸ் பார்க் ஐஏஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.